Taste the Daily. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவு அதிகரித்திருப்பதால் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தண்டனைகள் உடனுக்குடன் வழங்கப்படாமல் இருப்பதும் போதைப் பழக்கம் அதிகமாக உள்ளதுமே பாலியல் குற்றங்கள் அதிகரித்ததற்கான காரணம் என்று குற்றம் சாட்டும் பெண்கள் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு தற்போது மிகவும் கேள்விக்குறியாகிவிட்டதாக வேதனை தெரிவித்தனர். விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு உடனடியாக இதனை சரி செய்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடுமையான தண்டனையை கொடுத்தா அவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். சட்ட ரீதியாக கொஞ்சம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை அந்த உள்ளே போட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து அடிக்காமல் காலங்களை கடத்தாமல் உடனே தண்டனை கொடுத்தா கொஞ்சம் நல்லா. ஒரு அதை கஞ்சா விற்கிறது அந்தந்த இது விற்கிறதால துணிஞ்சு பெண்கள் மேலே கை வைக்கிறாங்க. போன ஆட்சிலாம் அது போல் இல்லை, நேரடியாக சொல்கிறேன், போன ஆட்சி அது போல் கிடையாது. இந்த ஆட்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெலாம் நல்லா ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸோட கவனக்குறைவு தான் சொல்லலாம். ஏன்னா யாரோட பேரண்ட்ஸ்னால் குழந்தையோட பேரண்ட் இல்லை, அந்த நபர் எந்த நபர் அக்யூஸ் பண்ணாங்களோ அவங்களோட பேரண்ட்ஸ் மேலே தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த பேக்ரவுண்டில் அந்த பையனை அப்படி வளர்த்தனால அவனுக்கு ஒரு பாரபட்சமே இல்லாத அளவு மனசு அப்படி இருக்குல்ல. திருவண்ணாமலையில் சமுத்திரம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு பூமி பூஜை பணிகளுக்காக வந்த திறனற்ற திமுக அரசின் அமைச்சர் ஏவ வேலுவை இலங்கை தமிழர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை சமுத்திரம் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர அறிவிப்பு வெளியானது. இதற்கு இலங்கை தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தங்களுக்கும் மற்ற மாவட்டத்தைப் போல தனித்தனி வீடுகளாக கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். ஆனால் இவர்களது கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு பூமி பூஜை பணிகளுக்காக வந்த திறனற்ற திமுக அரசின் அமைச்சர் ஏவ வேலுவை இலங்கை தமிழர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் திமுக அமைச்சர் ஏவ வேலு பூமி பூஜை பணிகளில் பங்கேற்காமல் திரும்பிச் சென்றார்.